अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் அவனுடைய பிராட்டிமார்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய அடியார்களான நித்தியசூரிகளையும் குறித்து ஸ்தோத்திரத்தை அருளி செய்ய திருவுள்ளம் பற்றி அவர்களிலே ஒருவரான சக்கரத்தாழ்வார் என்கிற ஸ்ரீ சுதர்சனாழ்வான் அவரை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒரு ஸ்தோத்திரம் அது ஸ்ரீ சுதர்சனாஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்களாலே அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணினார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று அவனுக்கு பல்லாண்டு பாடினார். அவனுடைய பெருமைகளையெல்லாம் சொன்னார் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக இன்னொரு ஸ்தோத்திரம், சக்கரத்தாழ்வார் 16 ஆயுதங்களை கையிலே ஏந்தி இருக்கிறார் என்று அப்படி பல பல திவ்யதேசங்களில் நாம் சேவிக்கிறோம். இன்றைக்கும் கூட திருவரங்கம் பெரிய கோவில் அங்கே போனால் சக்கரத்தாழ்வாருக்கு தனி சந்நிதி, பெரிய சந்நிதி அமைந்திருக்கிறது. அங்கே சக்கரத்தாழ்வார் 16 திருக்கரங்களோடு எழுந்தருள் இருப்பதை நாம் சேவிக்கலாம். அதே போல காஞ்சிபுரத்திலே அவருக்கு சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதி, அங்கேயும் உற்சவர் 16 திருக்கரங்களோடு எழுந்தருள் இருப்பதை சேவிக்கலாம். திருவல்லிக்கேணியிலேயும் கூட அழகிய சிங்கர் சந்நிதி என்று நரசிம்மருடைய சந்நிதி உண்டு. அங்கே எழுந்தருள் இருக்கிற சக்கரத்தாழ்வார் 16 திருக்கரங்களோடு எழுந்தருள் இருப்பதை நாம் சேவிக்கலாம். இப்படி பல பல திவ்யதேசங்களிலே 16 திருக்கரங்கள், அந்த ஓரொரு திருக்கரத்திலேயும் ஒரு ஆயுதம். ஏன்னா ஆயுதங்களுக்கெல்லாம் இவர் தலைவர் அல்லவா, அதனால் அந்த ஆயுதங்களோடு எழுந்தருள் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஆயுதத்தை பற்றியும் ஒரு ஸ்லோகத்தாலே சொல்லி, அப்படிப்பட்ட ஆயுதமானது உங்களை காப்பாற்றட்டும், உங்களை காப்பாற்றட்டும் என்று நம்மை பார்த்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அல்லது அவர் எழுந்தருள் இருந்த காலத்திலே, வேதாந்த தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்திலே திருப்புட்குழியிலே இருந்தவர்கள் சில பேருக்கு ஏதோ சில நோய்கள் ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு அந்த நோயை போக்குவதற்காக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்ததாகவும் கூட சொல்லுவதுண்டு. அப்படி பார்த்தால் உங்களுக்கு அந்த நோய்களெல்லாம் விலகி நன்மை உண்டாகட்டும் என்று இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்றும் கொள்ளலாம். அதிலே இப்பொழுது நாம் 16வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இதிலே அந்த 15வது ஆயுதம் சொல்லப்படுகிறது. என்ன ஆயுதம் என்னால் முசலஹா, உலக்கை என்கிற ஆயுதம். அதுவும் ஒரு ஆயுதம் அவருக்கு. உலக்கை என்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதமானது நம்முடைய அஞ்ஞானத்தை தொலைக்கட்டும் என்று அப்படி சொல்லுகிறார். யாத்யதிக்ஷோதசாலித்வம் முசலோ ஏன தேனவஹ ஹேதீஷ முசலேனாசு வித்யதாம் மோகமௌசலம். இந்த ஆயுதத்திற்கு முசலம் என்று பெயர். முசலஹா, முசலஹா என்னால் உலக்கை என்பது பொருள். இந்த உலக்கை என்ன பண்ணுகிறது என்னால், சக்கரத்தாழ்வாருடைய கையில் இருக்கிற உலக்கை உலகத்தில் இருக்கிற அத்தனை உலக்கைகளுக்கும் ஒரு பிரதிநிதி போலே என்று சொல்லலாம். ஆனால் இன்னொரு விசேஷம் என்ன சொல்லுகிறார் என்னால், அதிக்ஷோதசாலித்வம் யாதி ஏன முசலாஹா. அதாவது உலகத்தில் இருக்கிற உலக்கைகளுக்கெல்லாம் என்ன சக்தி, இன்னொரு பொருளை போட்டு அதால் அடித்தோமானால் அது நெசுங்கி பொடி பொடியாய் போய்கிறது.
அப்போ அந்த பொடி பொடியாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த முசலம் உலக்கைக்கு எப்படி வந்தது என்றால் அது சக்கரத்தாழ்வாருடைய கையில் இருக்கிற உலக்கையாலே வந்தது என்று சொல்லுகிறார். அதாவது ஏன முசலஹா, ஏனா எந்த உலக்கையாலே, முசலஹா மற்ற உலக்கை, உலகத்தில் இருக்கக்கூடிய உலக்கைகள் எல்லாம் என்ன அதிக்ஷோதசாலித்துவம், அது மற்ற பொருள்களெல்லாம் பொடியாக்குகிற தன்மை அத்தையாத்தி அடைகிறதோ, தேனா ஹேதீஷ முசலேனா அந்த சக்கரத்தாழ்வாருடைய உலக்கை என்று சொல்லுகிறார். சக்கரத்தாழ்வாருடைய உலக்கை காரணமாகத்தான் உலகத்திலே உலக்கைகளுக்கே மற்ற வஸ்துக்களை பொடியாக்கும் சக்தி ஏற்பட்டதாம். அப்படிப்பட்ட அந்த உலக்கையாலே என்ன நமக்கு நன்மை விளைய வேண்டும்? என்ன நன்மை என்னால் வஹா உங்களுக்கு மோகமௌசலம் வித்யதாம் ஆஷு, அந்த மோக மௌசலம் என்கிறார். அது ஒரு மௌசலம். மௌசலம் என்னால் கொடுமை. மோக மௌசலம் என்னால் இந்த அஜ்ஞானம் என்கிற ஒரு கொடுமை நமக்கு வந்து சேர்கிறது. அறியாமை இருக்கிறதே, அதை போல ஒரு கொடியது வேறு கிடையாது. அதுதான் நம்ம இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் படுத்துகிறது. அதனால் என்ன சொல்கிறார்? அந்த அஜ்ஞானமாகிற ஒரு கொடுமை இருக்கிறதே மோகமௌசலம், அது பித்யதாம் இந்த உலக்கையாலே பிளக்கப்படட்டும். சக்கரத்தாழ்வாருடைய உலக்கையாலே மோகமௌசலம் பித்யதாம் என்று நம்முடைய அறியாமையாகிற ஒரு கொடுமை இருக்கிறதே, அது சக்கரத்தாழ்வாருடைய அந்த உலக்கையாலே பிளக்கப்படட்டும் என்று இதை சொன்னார். அடுத்தபடியாக 17வது ஸ்லோகம். இதிலே தான் அந்த 16 ஆயுதங்களுக்குள்ளே 16வது ஆயுதமாக சொல்லுகிறார். 16வது ஆயுதம் எது என்னால் சூலம் என்கிற ஆயுதம். திரிசூலம் என்று 3 வடிவாயிருக்கிறதே அந்த திரிசூலம், அது சக்கரத்தாழ்வாருடைய ஆயுதமாக இருக்கிறது. ஆனால் உடனே கேள்வி எழுகிறது அல்லவா, இந்த திரிசூலத்தை வைத்திருப்பவர் யார்? ருத்ரன், சிவன் தானே. ஆனால் இப்போது சக்கரத்தாழ்வாருக்கு எப்படி வரும் அந்த ஆயுதம் என்றால் அதை ஸ்லோகத்திலேயே காட்டுகிறார். அகிர்புத்னிய சம்ஹிதை என்று ஒரு கிரந்தம் இருக்கிறது. அது ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நூல். அது மிகவும் தொன்மையான நூல். அந்த அகிர்புத்னிய சம்ஹிதையிலே சக்கரத்தாழ்வாரை வணங்கி அவரிடத்திலிருந்து அனுகிரகத்தை ருத்ரன் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சுதர்சன மந்திரம், அதுவே சக்கரத்தாழ்வாரிடத்திலிருந்து பெற்ற சுதர்சன மந்திரத்தை நாரதருக்கு ருத்ரன் உபதேசித்தான். அதுதான் அகிர்புத்னிய சம்ஹிதை என்று அது பிரசித்தமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு நூல். அதை எடுத்து இங்கே காட்டுகிறார். என்னன்னா, சுதர்சன மந்திரத்தையே வெளிப்படுத்தினவர் யார் என்னால் ருத்ரன் தான், சிவன் தான் என்று அதையும் சேர்த்து சொல்லுகிறார். அப்போ அந்த அவருக்கு கிடைத்த சூலத்திற்கு, அதாவது சிவபெருமான் கையிலே வைத்திருக்கிற சூலத்திற்கும் இந்த சூலம்தான் சக்தி கொடுக்கிறது, சக்கரத்தாழ்வாருடைய சூலம்தான் என்று அதையும் சேர்த்து சொல்லுகிறார். சூலிதிருஷ்ட மனோர்வாச்யோ ஏன சூலயதி த்விஷः பவதாந்தேன பவதாத் திரிசூலேன விஷூலதா. என்ன சொல்லுகிறார் இதில்? ஏன திருஷ்டேன, சூலி திருஷ்டேனா, சூலி என்னால் சூலத்தை ஆயுதமாக உடையவனான சிவன், அவன் திருஷ்ட மனோவாச்சியா, அவனால் காணப்பட்ட மந்திரம். அது நாம் எடுத்து பார்ப்போமானால் அகிர்புத்னிய சம்ஹிதையிலே அந்த சுதர்சன ஆழ்வானை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் சொல்லுகிறார். சிவபெருமான் சொல்கிறார், பகவன் சர்வ விஜயி சகசிரார அபராஜிதா என்றெல்லாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சகசிராராபராஜிதா என்று, சகசிர ஆரங்களை உடையவனே, அபராஜித வெல்லப்படாதவனே என்றெல்லாம் சக்கரத்தாழ்வாரை கொண்டாடுகிறார் அவர். அப்படிப்பட்ட அது அகிர்புத்னிய சம்ஹிதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அது. இப்படி சூலிதிருஷ்ட மனோர்வாச்சியா, அதாவது சூலியான சிவனாலே திருஷ்ட காணப்பட்ட மனு என்னால் மந்திரம், அந்த மந்திரத்திற்கு கருப்பொருளாய் நிற்பவர் யார் என்றால் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான், சக்கரத்தாழ்வார். அவர் என்ன பண்ணுகிறார்? ஏன த்விஷா சூலயதி, தன் கையிலே இருக்கக்கூடிய சூலத்தாலே எதிரிகளை எல்லாம் துன்புறுத்துகிறார். தேன ஸ்ரீ சூலேன பவதாம் விஷூலதா பவதாத்,
அந்த திரிசூலத்தை நீங்கள் போற்றுகிறபடியினாலே உங்களுக்கு விஷூலதா நோயற்ற தன்மை உண்டாகட்டும். இந்த ஸ்லோகத்தில் அடிக்கடி இந்த ஸ்தோத்திரத்தில் பல ஸ்லோகங்களிலே நோயற்ற தன்மை உண்டாகட்டும் நோயற்ற தன்மை உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே நோய் வந்தவர்களுக்காகத்தான் இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்யப்பட்டது என்று அது ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நோயற்ற தன்மை உண்டாகும் என்றும் நாம் கொள்ளலாம். ஆஹா, அப்படிப்பட்ட பெருமை படைத்ததாக இந்த ஸ்தோத்திரம் பார்க்கப்படுகிறது. இந்த அதாவது சிவனால் காணப்பட்ட மந்திரத்திற்கு யார் பொருளாய் நிற்கிறார்களோ, அகிர்புத்தினிய சம்ஹிதையிலே அந்த சிவனால் காணப்பட்ட மந்திரம் அது சுதர்சன மந்திரம், அவர்தான் அதை வெளியிட்டார். அந்த மந்திரத்திற்கு பொருளாய் நிற்கிறவர் சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் தம்முடைய கையிலே இருக்கக்கூடிய சூலத்தாலே விரோதிகளையெல்லாம் அழிக்கிறார். அதனால் அந்த சூலமானது உங்களுடைய நோய்களையும் அழிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். அடுத்தபடியாக 18வது ஸ்லோகம். இதில் அதாவது முதல் ஸ்லோகத்தில் எப்படி பொதுவாக சொன்னாரோ அதுபோல் இந்த 18வது ஸ்லோகத்திலையும் பொதுவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவராய் 16 ஆயுதங்களை கையிலே ஏந்தி இருக்கிற சக்கரத்தாழ்வார் நம்மை காப்பாற்றட்டும் என்பதாக இந்த 18வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். அஸ்திரகிராமஸ்ய கிருஷ்ணஸ்ய பிரசூதிம் யம் பிரச்சக்ஷதே சோவ்யாத் சுதர்சனோ விஸ்வம் ஆயுதைஹி ஷோடசாயுதः. அஸ்திரகிராமஸ்ய கிருஷ்ணஸ்ய அதாவது ஆயுதங்கள் கூட்டம் அனைத்திற்கும் யம் பிரசூதிம் பிரச்சக்ஷதே எவனை உற்பத்தி காரணமாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவோ, அதாவது சாஸ்திரங்கள் அனைத்தும் என்ன சொல்லுகிறது? ஆயுதங்கள் அனைத்தும் சக்கரத்தாழ்வாரிடத்திலிருந்து தான் உண்டாயின என்று சொல்லுகின்றன. அதில் கிருஷ்ணஸ்ய அஸ்திரகிராமஸ்ய எல்லா ஆயுத கூட்டங்களுக்கும் இவன்தான் மூல காரணம் என்று சொல்லுகிறது. யார் என்றால் அவர்தான் ஷோடசா ஆயுதா, 16 ஆயுதங்களை உடையவரான சஹா சுதர்சனா அந்த சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் தம்முடைய கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களாலே ஆயுதைஹி விஸ்வம் அவ்யாத்து இந்த உலகனைத்தையும் சக்கரத்தாழ்வார் காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் 16 ஆயுதங்களை உடையவராய் மற்ற ஆயுதங்கள் அனைத்திற்கும் உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடியவரான சக்கரத்தாழ்வார் தன்னுடைய ஆயுதங்களாலே இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு ஸ்லோகம் வழக்கம் போல தம்முடைய திருநாமத்தையும் பொறித்து அது இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்களுக்கு பயனும் சொல்லி தலை கட்டுகிறார். ஸ்ரீமத் வெங்கடநாதேன ஸ்ரேயசே பூயசே சதாம் கிருதேயும் ஆயுதேந்திரஸ்ய ஷோடசாயுத சம்ஸ்துதிஹி. ஸ்ரீமத் வெங்கடநாதேனா அவருக்கு இயற்பெயர் அது வெங்கடநாதன், வெங்கடேசன் என்பதெல்லாம் அவருடைய பெயர். அது ஸ்ரீமத் வெங்கடநாதேனா கிருதேயம் அவராலே செய்யப்பட்டது இந்த ஸ்துதி. இது என்ன ஸ்துதி என்னால் ஆயுதேந்திரஸ்ய ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவரான சக்கரத்தாழ்வாரை பற்றின ஸ்துதி இது. அது எப்படிப்பட்ட ஸ்துதி? ஷோடசாயுத சம்ஸ்துதி. ஷோடசாயுத சம்ஸ்துதி 16 ஆயுதங்களை பற்றின ஸ்தோத்திரம். அதனால் இதுக்கு ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்கிற பெயரையும் அவரே இட்டிருக்கிறார் என்றே நாம் கொள்ளலாம். இது என்ன பண்ணோம்னு கேட்டாக்கா சதாம் ஸ்ரேயசே பூயசே சதாம் நகதி பூயசே நன்மைக்கு அதாவது சாதுக்களுடைய நன்மைக்காக கிருத்தா இது இயற்றப்பட்டது. இந்த ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிப்பவர்கள் அத்தனை பேரும் நல்லோர்கள் தான். அந்த நல்லோர்களுக்கு எல்லா விதமான நன்மையும் உண்டாகும் என்று அதையே பயனாக சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். நாமும் தொடர்ந்து அவருடைய வேறொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।